எப்படி அதுக்கு கீழ்ப்படுகிறோம், எப்படி அதுக்கு பயபக்தியை நம்ம இருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு பயந்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ அப்பெல்லாம் ஒரு ஒரு ஞானத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் ஞான கண்மலைன்னு அவருக்கு ஒரு பேரு. ஞானத்தை அவர் போதிச்சுக்கிட்டே இருப்பார். நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்க கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். இந்த சைடு தாமா அப்படின்னு ரொம்ப டியர் ஃப்ரெண்டுங்களாம் என்ன செய்வாங்க, எங்க இருக்குன்னே தெரியலப்பா அந்த பொருள், எங்க இருக்குப்பான்னா அங்க இருக்கு பாருன்னு முகத்தோட ஒட்டி அப்படி காமிப்பாங்க. சரிங்களா? அதுதான் கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். அப்ப நம்மள ஆண்டவர் அப்படி பாக்குறாரு, நம்மள கூட அப்படி ஒரு அன்பா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா இருக்க கீழ்ப்படிதல் வார்த்தை இல்ல. அது ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், கீழ்ப்படிதலின் வார்த்தை கிடையாதுன்றதுக்கு தான் இந்த வார்த்தை பரலோகத்துல இருந்து இங்க வருது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா பயத்தை இன்னமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா வேதம் படிக்கிறதுல சரியா படிக்கிறோமா, சரியா வேதத்துக்குரிய கணத்தை கொடுக்குறோமா, படிச்சுட்டு கடமைக்கு என்னன்னு ஜெப தூபங்களை கீழே போட்டுட்டு போய் மிதிச்சு போட்டு போயிடுறோமா, இல்ல ஜெப தூபத்தை ஏறு எடுத்திருக்கிறேன் அது கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இங்க கடந்து செல்கிறோமா, நல்லா பார்க்கணும். நம்ம சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாத்துக்கும் என்ன செய்யறோம்னா ஒரு சாஷ்டாங்கம் சம்பிரதாய மாடல்ல சரி செய்துட்டோம், கடமை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல பிரதிபலன் வரது எல்லாமே கடவுள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம் கூட. நம்ம கர்த்தர் எதன் அடிப்படையில இந்த கர்த்தருடைய சமூகம் அமைஞ்சிருக்குன்னா விசுவாசத்தினாலும் அன்பினாலும் சூழப்பட்டதுதான் இந்த கர்த்தருடைய சமூகம். ஒண்ணு விசுவாசத்தினால நம்ம நிறைந்திருக்கணும், இன்னொன்னு அன்பினால நிறைந்திருக்கணும். நம்ம எல்லாத்தையுமே இப்படிதான் பார்க்கணும், விசுவாச கண்களோடு பார்க்கணும். இப்ப பாருங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுங்களா, 18-24 படிங்க. 18-24 படிங்க. அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா, என் குமாரனை சாக பண்ணுமா, என்னிடத்தில் வந்தீர் என்றான். 24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறப்பிக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமா, உண்மையை எப்பதான் அறிஞ்சு கொள்றா? அதுக்கு முன்பாக சாப்பிட்டுட்டு எங்கள்கிட்ட ஒரு கொஞ்சோண்டு அப்பா சுட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது நாங்க இறந்து போறோம் ஆண்டவரே என்ன சொல்றா? அது எங்க இருக்கு படிங்க. அப்படியே நாங்க இருக்கிற கொஞ்சோண்டு அப்பத்தை தின்னுட்டு 10ஆம் வசனம் படிங்களா. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தான். அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றால். பாத்துங்க, 2 விறகு பொறுக்கிக்கிட்டு ஒரு அப்ப சுட்டு 2 பேருமே சாக போறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவங்கள அற்பமா இன்னும் 2 அப்பத்துக்கு தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே இருக்கு. அதுக்கு மேல அவங்களுக்கு வாழ்வாதாரம்ன்றது கிடையாது. ஒரு துளி தான். அந்த கொஞ்சோண்டு அப்பத்தை கொஞ்சோண்டு செஞ்சு எடுத்துட்டு வாடும் போது நான் இதை சாப்பிட்டு சாவ போறேன் ஆண்டவரே, உங்க சாமி மேல சொல்றேன், நான் உங்க சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். அதான் தேவனுடைய கர்த்தர் உன் தேவனாகிய ஆமா அது அவங்க தேவன் இல்ல, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சத்தியம் பண்றான், உன் சாமி மேல சத்தியமா சொல்றான் அப்படின்றாங்களா. அப்போ இப்படி சாவ போறவள ஆண்டவர் அங்க கர்த்தருடைய ஊழியக்காரனை அனுப்பி விட்டு போஷித்து 3 வருஷ காலமா பஞ்ச காலங்கள் முடிகிற வரைக்கும் அவனை போஷித்து வழி நடத்திட்டார். இப்போ வழி நடத்தின பிறகு ஒரு ஆபத்து வந்துடுது, குடும்பத்துல கஷ்டம் வந்துடுது, பிள்ளைக்கு ஒரு நோவு உண்டாகி செத்து போயிடும். செத்து போனவனைய உடனே அந்த புலம்பல் எங்க போயிடுதுன்னா ஊழியக்காரனை அழிக்கும்படியான ஒரு வார்த்தை, சாபக்கேடுக்குரிய வார்த்தை.
என்ன சொல்றா? அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஊழியக்காரனாயா அப்படின்னு அர்த்தம். எனக்கும் உனக்கு என்ன, எனக்கும் உனக்கு என்ன, ஏன் இங்க வந்த? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ண வந்தியா? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ண வந்தியா? என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர்? அப்போ ஊழியக்காரன் சட்டத்துக்கு இது உள்ள சட்டத்துக்கு ஊழியக்காரன் காரணமா? அப்போ அக்கிரமத்தை நினைக்க பண்றதுக்கு ஊழியக்கார காரணமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த வேதனை என்ன செய்யுதுன்னா ஊழியக்காரனை போய் தண்டிக்க வைக்குது. ஏன்னா ஊழியக்காரன் சகல பாடுகளையும் சுமக்கிறவனா தான் ஆண்டவர் அனுப்பி விடுகிறார். இந்த கடவுளால இயேசுவால அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் எப்படி இருப்பானா, சகலத்தையும் எப்படி அவர் சகித்துக் கொள்கிறாரோ இவனும் சகலத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடிய இடத்துல இவனும் காணப்படணும். அந்த ஊழியக்காரனை எப்படி கனப்படுத்தணும்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுட்டு வந்து சொல்லுகிறவன்னு சொல்லி கனப்படுத்தணும். இது பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தை, இது எனக்கு நேரா வருகிற வார்த்தை, இது மகிமையுள்ள வார்த்தை, இது யாருக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷன் சொல்லி அவனை கனப்படுத்தணும். கனப்படுத்துறது என்ன? எப்படி கனப்படுத்துறாங்க எல்லாருமே? பொன்னாலும் பொருளாலும் தூப வர்க்கத்தாலும் இது ஏசப்பா கிட்ட என்ன செஞ்சாங்க? எப்படி கனப்படுத்துனாங்க? சாஸ்திரிகள்லாம் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் இந்த மாதிரி சகல நற்காரியங்களையும் கொண்டு வந்து வச்சாங்க. அந்த மாதிரி அது எதற்கு அடையாளமா போடுது? பொண்ணு விசுவாசத்துக்கு அடையாளமா, அன்புக்கு அடையாளமா, இப்படிலாம் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்க வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய், அவங்க வார்த்தையை அன்புள்ள வார்த்தையாய் பார்க்கக்கூடியவர்களாய், அவங்க வார்த்தையை எப்பொழுதுமே கனப்படுத்தக்கூடியவர்களாய் நீங்க காணப்படும். அப்ப எல்லாரும் உலக வழக்கத்தின்படி என்ன செய்யறாங்க? காணிக்கை கொண்டுட்டு வந்து போடுவாங்க. சாமி லஞ்சம் கேட்குதோ? லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே சொன்னா சாமி மட்டும் லஞ்சம் கேட்குமா? அப்ப எந்த தப்பு வேணாலும் பண்ணி வாழு நீ, அது சாமி நீ காணிக்க கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளுகிற சாமி நம்ம சாமி கிடையாது, ஏசு சாமி கிடையாது. நீ 5 பைசா உன்கிட்ட நான் எதிர்பார்க்கல, கர்த்தர் எதிர்பார்க்கல. அப்போ காணிக்கையை முக்கியப்படுத்துகிறவர் அவர் அல்ல. உன் வாழ்க்கையை முக்கியப்படுத்துகிறவர், உன் இருதயத்தை முக்கியப்படுத்துகிறவர், உன்னுடைய நடக்கையை முக்கியப்படுத்துகிறவர், உன்னுடைய ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கு நேரம் கொண்டு போகிறவர் தான் இயேசு. அதை நல்லா புரிஞ்சுக்கும். ஊழியக்காரன் கொண்டுட்டு வர வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. பல பிசாசின் போராட்டங்களுக்கு மத்தியில பல ஜப தூபத்தை ஏறெடுத்து கர்த்தருடைய வார்த்தையை காத்து கடந்து அந்த வார்த்தையை கொண்டுட்டு கொடுக்குறாங்க. அந்த வார்த்தையை அசட்டை பண்ணுகிற நபர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. அப்ப இங்க ஒரு ஊழியக்காரன் எலியா போசித்து அவங்க ஒரே வார்த்தை தான், பஞ்ச காலங்கள் முடிகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில எண்ணெயும் அப்பமும் குறையவே குறையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பஞ்ச காலங்கள் முடிய போற நேரத்துல ஒரு பிரச்சனை வருது. உடனே அந்த பிரச்சனையின் மத்தியில ஊழியக்காரனை திட்டிடுறாங்க. ஊழியக்காரன் திட்டினவனே அசட்டை பண்ணவனே அவன் மீண்டுமா அதை சகித்து கொண்டு அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்றான். மீண்டுமா அந்த ஆண்டவர் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்த பிறகு அப்ப சொல்றான், உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்றும் இதனால் உண்மை என்றும் எனக்கு விளங்குகிறதுன்னு சொல்றான். அப்ப இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான கனவீனப்படுத்தக்கூடிய வார்த்தைன்னு பாருங்க. 3 வருஷம் 2 அப்பத்தை தின்னு நானும் என் பிள்ளையும் சாவ போறேன்னு சொன்ன அந்த காலங்கள் எப்போ இருக்கு? 3 வருஷம் செழிப்பா நீ வாழ்ந்துட்டு பஞ்ச காலங்கள் முடிய போகும்போது நீ அதை நீ மறக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அதனாலதான் உனக்கு பெரிய பாதிப்பை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை அதுல இருந்து அந்த மகளை ரெக்கவரி பண்ணி கொண்டுட்டு வரான். அப்ப சொல்றான், உன்னுடைய வார்த்தை ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை என்று இதனால் உண்மை என்று விளங்குகிறது. அப்ப சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை, ஏசப்பா நான் உம்மால போஷிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உம்மால பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உம்முடைய வார்த்தையினால் நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் என் காலுக்கு தீபமா இருக்குது ஆண்டவர் உங்க வார்த்தைன்னு சொல்லி எனி டைம் நன்றி உள்ள ஒரு இருதயம் உடையவர்களா நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதை படிங்களா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஆமா பாருங்க, அவன் கோலியாத்துடைய முகத்தை பார்க்கிறாங்க. அவனை பார்த்த உடனே ஒட்டுமொத்தமான ஜனங்களும் ராணுவ வீரர்களும் கலங்கி பயந்து நடுங்கி ஓடி போகிறாங்க அங்கேயும் இங்கேயும். ஐயோ அவன் நம்மள சண்டைக்கு கூப்பிடுறானே, நம்மள்ட்ட இருந்து போய் அவன்கிட்ட சண்டை செய்ய ஒரு வீரன் கூட கிடையாதுன்னு சொல்லி சவுல் ராஜாவே இவ்வளவு ஹைட்டு, அவன் நம்மளை விட டபுள் மடங்கு ஹைட்டு சவுல். அப்போ அந்த ராஜாவே என்ன செய்யறான், அவனை விட ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவத்தை பார்த்தவனே பயந்து போய், அரக்கனை பார்த்தவனே நடுங்கி போய் கோலியாத்தை பார்த்து பயந்து நிற்கிறான். ஆனா இந்த தாவீது அப்படியே 51 இருந்து படிங்களா, 49 இருந்து 51 வரைக்கும் படிங்க. தன் கையை
அடைப்பத்திலே போட்டு தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாததினால் ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். பாருங்க, போதும். இப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரன் நடந்து போகிற பாதையை சொல்றேன். இப்ப இந்த ஊழியக்காரன் நடந்து வரான், தாவீதை தெரிந்து கொள்கிறார் ஆண்டவர். இவன் தெரிந்து கொண்டவனே ஆடு மேய்க்கிற இடத்துல இருக்கான். இவன் இந்த மோசையும் ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்தான். கர்த்தருடைய அந்த அக்கினி ஜுவாலையை பார்த்தான். என்ன இவ்வளவு நெருப்பு எரியுது, இந்த செடி வேகாம இருக்கிறத பார்த்துட்டு உடனே கிட்டக்க வந்தான். இங்கேயும் தாவீது என்ன செய்யறான், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். அங்கிருந்து தகப்பனால கூப்பிட்டு அழைக்கப்பட்டு வந்து பார்த்தா இங்க ஒரு கோலியாத்து போன்ற மிருகத்தை பார்த்து பயந்து, அரக்கனை பார்த்து பயந்து ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் கலங்கி நிக்கிறாங்க. உடனே தாவீது அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம, அஞ்சாம, அவனும் ஒரு மனுஷன் தானே, அவனுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல, அப்ப பயப்படாம போறான காரணம் என்னன்னா, இவங்களுக்காக நம்ம பயப்படுறோமோ பயப்படலையோ, கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம சாக கூட துணியலாம் அப்படின்ற ஒரு தைரியம். கர்த்தருடைய வார்த்தைக்காக சாகலாங்க, அதுதான் உண்மையான வார்த்தை. ஒரு ஊழியக்காரன் எப்படி வருவானா, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமா நான் ரத்த சட்டம் மறித்தாலும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ மிஷினரிகளை பாக்குறோம்ல, இங்க இருந்து அவங்க எத்தனையோ நாடுகளை கடந்து போய் எத்தனையோ ஸ்டேட்ல அரக்க மாதிரி கொடிய மனிதர்கள் மத்தியில ஊழியம் செய்யறாங்க. அவங்களுக்கு எப்படி மிஷினரியா போகணுன்ற எண்ணம் இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமா நான் செத்தாலும் பரவாயில்ல ஏசப்பா, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வரணும். கர்த்தருடைய அழைப்பை பெற்று போகிறவன் எப்படி இருப்பானா, எல்லாத்தையும் கடந்து போவான். தன் ஜீவனை பாராம எல்லாத்துலயும் தன் ஜீவனை கொடுக்க காத்துக்கிட்டு இருப்பான். தன் ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் வந்து தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருங்க? இயேசு கிறிஸ்து அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் ஆடுங்க, 1-4 வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு எதனால சோதிக்கப்படுவதற்குங்க? ஆமா, பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே. பாருங்க, ஏசப்பாவை ஆவியானவரே வனாந்தரத்துக்கு கொண்டு போய் பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு ஒரு காலத்தையே அனுமதிக்கிறார். இதை நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த வார்த்தைய. அப்போ ஆண்டவர் ஊழியம் செய்வதற்கு முன்பாக உள்ள காலம், அவர் ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்துக்கு நேராய் போகக்கூடிய காலங்கள்ல ஒரு பலம் தேவைப்படுது. பிசாசினால் சோதிக்கப்படுகிறான். ஒரு ஊழியக்காரன் உங்க மத்தியில வந்து ஊழியம் செய்கிறானா, ஒரு ஊழியத்தை கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்து நிறுத்துறானா, அவன் எப்படிப்பட்ட காரியங்களை தாண்டி வருவானா, வனாந்தரத்துல போட்டு அவனை ரஃப் அடி அடிப்பார். ஏசப்பா என்ன செய்வாரு, வனாந்தரத்துல போட்டு புடமிடுவார் அவனை. அவன் எல்லாத்தையும் தாண்டி சகிச்சு கொண்டு தன் குடும்பத்தையும் நடத்த முடியாம தன்னாலையும் நடத்த முடியாம தாண்டி ஒரு ஆவியினால பலம் பட்டவனாய் மாறுற வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டான். அவன் மாறி வந்து பல சோதனை கடந்து வந்து ஜெயம் எடுத்த பிறகு அதற்கப்புறம் ஊழியத்துக்கு வருவாரு. அந்த ஊழியம் மகா பயங்கரமா விஸ்தாரமா. இப்ப இந்த 40 நாள், ஒரு நாள் 2 நாள்ல 40 நாள் சோதிக்கப்படுகிற அனுபவத்துல இயேசு கிறிஸ்துவே நடத்தும். அப்போ ஒரு வார்த்தை இயேசு கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரத்துக்கு முன்னாடி அவங்க இயேசு எத்தனை வாட்டி சோதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ இங்க இயேசு எத்தனை வாட்டிங்க அவமானப்படுத்திருப்பாங்க? ரொம்ப வாட்டி. தன்னுடைய குடும்பம் சொல்லுது, போ உன்னை மேன்மையை காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு, உன்னை பிரபலப்படுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு, அந்த பஸ்கா பண்டிகையில போய் உன்னை காட்ட வேண்டியதானே. தன் சகோதரர்கள் சொல்றாங்க, கூட பிறந்த சகோதரர்கள். அப்போ ஒருத்தவன் சொல்றான், சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறப்போ உன்னை நீனே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாத போது எங்கெல்லாம் எப்படா ரட்சிப்ப நீனு அப்படின்னு கேட்கறான். ஒருத்தவன் சொல்றான், கல்ல சிலுவையில தொங்கிக்கிட்டு சிரிச்சு அவரை அவமானப்படுத்துறான். ஒருத்தவன் காரணமே இல்லாம அறையிறான். நான் உண்மையை சொல்லும் போது நீ ஏன் அறையிறன்னு இயேசுவே கேட்கிற. புரியுதுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில எத்தனை இடத்தை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை வருது. அந்த கல்லன் வந்து அவன் தூஷிக்கப்படுகிறான். ஒருத்தவன் அந்த தூஷணைகளையும் தாண்டி அவனை எதிர்த்து கூட பேசாம, அவனை திட்ட கூட செய்யாம சகித்து கொண்டு இன்னொரு கல்லனை ரசிக்கிறார். அவனுக்கு அவ்வளோ பிசாசின் போராட்டத்தை தாண்டி அவனுக்கு ஒரு வார்த்தை வருது. புரியுதுங்களா? அப்போ ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு?
7 வாட்டி குகையில போட்டு புடமிடுகிற சொற்களுக்கு ஒப்பாரு. பொன்னான சொற்கள் அது. அதை வந்து நம்ம எப்படி பாக்குறோம்னா, நம்ம வாரம் வாரம் வாங்குறோம், பரலோக வார்த்தை வருது, அங்கிருந்து வரது இல்லாம இங்க இருந்து 45 கிலோமீட்டர் தாண்டி வருது. இந்த வார்த்தையை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம்னா ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுவார்? போன வாரம் வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க உங்கள்கிட்ட கேட்டோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுமே தெரியாது. இதுதான் ஆண்டவர் பாஸ்டர் போன வாரம் வார்த்தை அப்படின்னு டக்குன்னு சொல்லுவீங்களா? யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டார். அப்ப அதுக்குரியவர்களா தான் இருப்போன்ற அந்த விசுவாசத்தோடு நான் பேசுறேன். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா உண்மையில கர்த்தர் மெச்சிக்கொள்ளுவார், உண்மையா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்போ நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் இவ்வளவு உபத்திரவங்களை தாண்டி வரான், அந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை அவனை அசட்டை பண்ணாலும் பரவாயில்ல, அவன் அசட்டை பண்ணுவதற்காக அனுமதிக்கப்பட்டவன் தான் அந்த பூமியில. ஏன்னா அவன் இயேசுவை போல அவனும் அசட்டை பண்ணப்படணும். அவன் அசட்டை படதான் அவனுடைய வாழ்க்கை விருத்தி அடையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. அந்த வார்த்தையை அசட்டை பண்ணுவதுக்கு முக்கியம் இல்லை. அது உலகத்தான் அசட்டை பண்ண பிரச்சனை இல்லை. ஆவிக்குரிய நம்ம வந்து எந்த விதத்துல அசட்டை பண்ணக்கூடாது. அவன் வாயிலிருந்து வர வார்த்தையும் அவ்வளோ கனத்துக்குரியதா இருக்கிறதுனால அதை சுத்தமா அசட்டை பண்ணக்கூடாது. லாஸ்டா படிச்சுட்டு முடியும். 1 சாமுவேல் 3:19 படிங்க. 3:19 படிங்க. 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. அவனுடைய எல்லா வார்த்தையிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கர்த்தருடைய வார்த்தைய அவர் என்ன செய்யறாரு? சாமுவேலு சின்ன பிள்ளையா இருந்தான், அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சிட்டான். வளர்ந்த பிறகு அவனுடைய ஒரு வார்த்தை கூட ஜனங்களை நோக்கி போகுது. எவ்வளவு வார்த்தை பேசுவான்? என்ன சாமுவேலே நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு யாராவது கேட்கும் போது சாப்பிட்டேனா, சரி நான் இங்க போறேன், அங்க ஜெபம் பண்ணிக்க சாமுவேலு. அவனோட பெரியவங்களாம் இருப்பாங்களே, அவன் குழந்தையில இருந்து பார்த்தவங்கலாம் இருப்பாங்களா, அவன் அம்மா தம்பின்னு தண்ணி கேட்கறாங்க. வார்த்தையும் அலட்சியம் பண்ணப்படக்கூடிய இடத்துல ஆண்டவர் வைக்கவே இல்லை. அதை தான் நான் சொல்றேன். அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை, ஊழியக்காரனோட வாயில இருந்து ஒரு வார்த்தை வெளியில வருது, அவன் கீழே போட்டதா சொல்லலாங்க. கர்த்தர் வந்து அவனுடைய ஒரு வார்த்தையும் தரையில விடவே இல்லை. அப்ப தரையில விழாதபடிக்கு ஆண்டவர் காக்குறாருன்னா அவன் வார்த்தை எப்படி கணத்துக்குரியதா பாக்குறாரு. நம்ம வேதம் அறியாததுனால நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததுனால சொல்றேன். அதனால இதுல எந்த ஒரு சுயமோ எதுவுமே இல்லை. கர்த்தருடைய வசனம் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா நான் எனக்குள்ளேயும் சில ஊழியக்காரங்களை குறிச்சு ஒரு கெட்ட விதமான சிந்தனை இருக்கலாம், அவங்கள அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அவங்கள அற்பமா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். யார் வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. யார் வார்த்தையா? முக்கியமா கர்த்தருடைய அழைப்பை பெற்று வருகிற நபர்களுடைய வார்த்தையை, கர்த்தருக்காக உண்மையா ஊழிய செய்கிறவர்களுடைய வார்த்தையை யார் வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. சரி, முழங்கால் படியிடுவோம். அழைத்த